லாட்டரி சீட் தமிழ்நாட்டில் வந்து லீகல் ஆகப்படுமா அப்படின்னு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. அதாவது சார்லஸ் மார்ட்டினுக்கும் உதயநிதிக்கும் ஆன சண்டையில் சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியுது. அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி தொழிலை கொண்டு வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாங்களே, நாங்க வந்து ஓட்டு போட்டா லாட்டரி சீட்டு வந்து லீகல் ஆகப்படும் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப நாங்க 500 கோடி வந்து அது எதற்காக கொடுத்தோன்னு போய் கேளுங்க அப்படின்றாரு. இது எதுக்காக வந்து எங்ககிட்ட இந்த 500 கோடி வாங்கினாங்களே, அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்காக அவங்க வாங்கினாங்கிறத அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நான் சொல்ல அவர் வந்து லாட்டரி கொண்டாடுறோன்னு சொல்றாங்க, நாங்கள் கொண்டாடுறதுனா அப்புறம் நீங்க எதுக்கு வாங்கினீங்க? நீங்க கொண்டாடுறதுக்காக தான் வாங்கினீங்களா? பாண்டிச்சேரியில அவர் சொல்றது நான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காகலாம் நிக்கலங்க, நான் ஒரு நல்ல ஒரு சிங்கப்பூர் அளவு பாண்டிச்சேரி மாற்றுறதுக்காக தான் நிற்கிறேன், வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்குலாம் நிற்கல, என்னுடைய விஷன்ஸ் ரொம்ப பெருசுங்க. ஒரு விஷன் வச்சுருக்கேன், ஒரு இந்த டைம்குள்ளே 2050 நம்ம வந்து புதுச்சேரி சிங்கப்பூரா மாற்றணும் ஒரு விஷனோட போகிறோம். நீங்கள் துணை முதலமைச்சர் ஆவீங்களா அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் கூட வேஸ்ட்டுங்க அப்படின்னு அவர் உதயநிதியை சொல்லலை. துணை முதல்வரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு துறையோட அமைச்சராக இருந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு துறை இதனால் நம்ம வந்து பெருசாக பாண்டிச்சேரிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பாண்டிச்சேரியிலையும் லாட்ரி சீட்டை லீகல் ஆக்குறதுக்கான முயற்சி எடுப்பாரோ. பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதான் தொடர்ந்து தேர்தல் பணி களத்தில் இறங்கி சில பணிகள் செய்ததுனால தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஆனால் உங்களுக்கு ஷார்ட்ஸாக பீஸ் சேனலில் டெய்லி ரெகுலராக வீடியோ வரும். இன்னைக்கு தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு வந்து லீகல் ஆக்கப்பட போதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதுக்குடா அது தேவையில்லாத விஷயத்த வந்து தேவையில்லாத ஆணியை எதுக்குடா எலெக்ஷன் டைமில் வந்து பிடுங்குற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த ஆணியை தேவையில்லாத ஆணியை நான் பிடுங்கல, நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் பிடிக்கிறாரு. அதாவது தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அண்ணன் வந்து வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஈடியா இருந்தாலும் சரி முகடியா இருந்தாலும் சரி நாங்க பாப்போன்ற மாதிரி இன்னொரு வேலை ஒன்று பார்த்துருக்கிறாரு. இல்ல, ஒரு ஆளக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா என்ன பேசணும்? ஆமா, ஒரு ஆரோக்கியமான அரசியலை பத்தி பேசணும். நாங்க இதுவரை இந்த தொகுதிக்கு இந்த நலத்திட்டங்கள் பண்ணோம், இப்ப ஆட்சிக்கு வந்தா இன்னும் நலத்திட்டங்கள் இந்த நலத்திட்டங்கள் பண்ண போறோன்றதை பேசணும். அதை விட்டுட்டு அந்த எதிர்த்து நிக்கிற அந்த வேட்பாளரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் வந்து ஒரு சாதாரண வேட்பாளர் இருந்தால் அமைதியாக அந்த பிரச்சனை போயிருக்காது. அந்த வேட்பாளர் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? திருப்பி உதயநிதியை போட்டு பொழப்பாங்க. அப்படிதான் திரு உதயநிதி அவர்களை போட்டு பொழந்திருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தையில சல்லியான்னு ஒரு முதல்ல அந்த வேட்பாளர் யாருன்னு பார்த்துருவோமே. அந்த வேட்பாளருக்கும் லாட்ரிக்கும் என்ன சம்பந்தம், அந்த லாட்ரிக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேட்பாளர் வேற யாரும் இல்லை, லால்குடியில் நிற்கிற திரு லீமா ரோஸ் மார்ட்டின். இந்தியாவிலே லாட்டரி கிங் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி தான் லீமா ரோஸ் மார்ட்டின். இவங்க லால்குடி தொகுதியில அதிமுக வேட்பாளராக நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சியில இருந்தாங்க. இப்போ அதிமுகவில் வந்து மகளிர் அணியில ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு லால்குடியில வேட்பாளராக நிறுத்திருக்கிறாங்க. அங்க உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்றாரு? லால்குடியில எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி தொழிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். நீங்க லால்குடியில இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு அவங்களை எம்எல்ஏ ஆக்கி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா லாட்டரி சீட்டுகள் வந்து லீகல் ஆக்கப்படும், ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ லாட்டரி சீட்டுகள் விற்கப்படும் அப்படிங்கிறார். இது வந்து தேவையில்லாத கருத்து, தேவையில்லாத ஆணி. அந்த ஆணியை திரு உதயநிதி அவர்கள் புடுங்கிட்டாரு. அதற்கான எதிர்வினையை அவர் சந்திச்சு ஆகணும்ல. உடனே அவருடைய மகன் யாரு, சார்லஸ் மார்ட்டின், அவர் மார்ட்டினோட பையன் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. மார்ட்டினோட பையன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து தனியாக ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு. LJK லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில குறிப்பா என்டிஏ கூட்டணியோட பாண்டிச்சேரியில நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் உதயநிதியை போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டார். அவர் வந்து திரு உதயநிதி அவர்களை பத்தி பல விஷயங்களை சொல்றாரு. எல்லாரும் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவீங்களா? அவர் வந்து கல்யாணம் பண்ணி தாங்க லவ்வே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகி பாட்டை எல்லாம் குடிப்பாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. அதுக்கு மட்டும் இல்லாம துபாய்க்கு எதுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு தெரியாது சார், நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க சார், எதுக்கு போயிட்டு வர்றாருன்னு தெரியல. அந்த கரூர் 19 கூட துபாயில இருந்து வந்து மக்களை சந்திச்சு உடனடியாக அடுத்த துபாய்க்கு போயிட்டாரு. உதயநிதிலாம் வேலையே செய்யறது இல்லை, சும்மா துபாய் போயிடுறாரு. என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? இப்ப இது கூட பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம எப்போ வரோம்? இப்பதான் வரப்போறோம்.
லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் வந்து லீகலாகப்படுமா அப்படின்னு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. இவங்க அதாவது சார்லஸ் மார்ட்டினுக்கும் உதயநிதிக்கும் ஆன சண்டையில சில விஷயங்கள் நமக்கு தெளிவா புரியுது. உதயநிதி அவர்கள் சொல்றாங்களே, நாங்க வந்து ஓட்டு போட்டா லாட்டரி சீட்டு வந்து லீகல் ஆகப்படும் அப்படி சொல்றாங்களா, அப்ப நாங்க 500 கோடி வந்து தேர்தலுக்கு கொடுத்துருந்தோமே, அது எதற்காக கொடுத்தோன்னு போய் கேளுங்க அப்படின்றாரு. இவர் எதுக்காக வந்து எங்ககிட்ட இது 500 கோடி வாங்கினாங்களே அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்காக அவங்க வாங்கினாங்கிறத அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நான் சொல்ல அவர் வந்து லாட்டரி கொண்டாடுறோம்னு சொல்றாங்க, நாங்கள் கொண்டாடுறதுனா அப்புறம் நீங்க எதுக்கு வாங்கினீங்க, நீ கொண்டாடுறதுக்காக தான் வாங்கினீங்களா? ஆமா சார், எதற்காக கொடுத்தீங்க, அந்த சந்தேகம் மக்களுக்கு வரணும்ல, எதற்காக கொடுத்தீங்க. பட்டக்குன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த உடைச்சிட்டாரு. ஆமா, டக்குன்னு அது பார்த்த உதயநிதி அவர்கள் தூக்கி வரி போட்டிருக்கலாம். 13 மாநிலங்கள்ல லாட்டரி சீட் லீகலா இருக்கு. சிக்கிம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, மீசூரம், கேரளா, மகாராஷ்டிரம், பஞ்சாப் மற்றும் கோவால லாட்டரி சீட் லீகலா இருக்குங்க. 13 மாநிலங்களையும் அதிகமா லாட்டரி சீட்டு வந்து விநியோகம் செய்வது மாற்று குழுமம் தான் வந்து லாட்டரி சீட்டை வந்து பெருமளவு வந்து விநியோகம் செய்கிறாங்க. அது பெருமளவு வந்து லாபத்தை பார்க்குறாங்க. அப்படி அவங்க பிஸ்னஸ் மைண்டில் தான் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலுக்கு எதனா ஆதாயம் இருந்தால் தான் வந்து இவ்வளோ தொகையை அவங்க கொடுப்பாங்க. பொதுவாக எலெக்ஷன் வந்ததுன்னா எல்லா கட்சிகளும் போயிட்டு பெரும் நிறுவனங்கள்கிட்ட ஒரு திரள் நிதி மாதிரி கேட்பாங்க காசு. திரள் நிதிக்கே வாங்குற ஒரு கட்சி இருக்குது. இருந்தாலும் பல கட்சிகள் வந்து கேட்பாங்க. திமுக, பாஜக உட்பட மிகப்பெரிய கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, பெரும் நிறுவனங்கள்ட்ட இருந்து தேர்தல் ஃபண்டு கேட்பாங்க. அவங்க வந்து காசா கொடுக்க மாட்டாங்க, எலக்ட்ரானிக் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரம் மூலியமா பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் பத்திரம் மூலியமா ஒரு பணத்தை ஒரு 80 கோடி 100 கோடிக்கு ஒரு தேர்தல் பத்திரத்தை பேங்க்ல இருந்து வாங்குவாங்க. அந்த பத்திரத்தோட விலை 100 கோடி ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு போய் ஒரு கட்சிக்காரங்கள்ட்ட, ஒரு கட்சி தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு, இல்லை அந்த கட்சியோட பொதுச் செயலாளரோ செயலாளரோ இல்லை பொருளாளரோ என்ன பண்ணுவாங்க, அந்த பாண்டை வாங்கி பெற்றுக்கொண்டு அதை போய் பேங்க்ல கொடுத்து காசா வாங்கிப்பாங்க. நேரடி டிரான்சாக்ஷன் வைக்க மாட்டாங்க. பேங்க் மூலியமா போனா அது லீகலா இருக்கும், முறைப்படுத்தபடி இருக்கும், பிளாக் மணி உள்ள ஓடாதுன்ட்டு இந்த தேர்தல் பாண்டு பத்திரத்தை வந்து இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. அந்த பாண்டு பத்திரம் மூலியமா தேர்தல் எலக்ட்ரல் பாண்டு மூலியமா 500 கோடியை நாங்க கொடுத்தோமே, எதுக்கு கொடுத்தோன்னு போய் கேளுங்க அப்படின்றது கேட்டிருக்கிறாரு. இல்ல பேசுறத பாயிண்ட் மறக்கலாம், 500 கோடி கொடுத்ததே மறந்துட்டு. ஆமா, அதுக்கப்புறம் தொடர்ந்து சார்லஸ் மார்ட்டின் பேசும்போது நமக்கு தெளிவா புரியுது. அவர் பாண்டிச்சேரியில நிக்கிறாரு. பாண்டிச்சேரியில அவர் சொல்றது, நான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காகலாம் நிக்கலங்க, நான் ஒரு நல்ல ஒரு சிங்கப்பூர் அளவு பாண்டிச்சேரி மாத்துறதுக்காக தான் நிக்கிறேன், வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் நிக்கல, என்னுடைய விஷன்ஸ் ரொம்ப பெருசுங்க. ஒரு விஷன் வச்சுருக்கேன். ஒரு இந்த டைம்குள்ளே 2050 நம்ம வந்து புதுச்சேரி சிங்கப்பூரை மாற்றணும் ஒரு விஷனோட போகிறோம். நம்ம சும்மா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு ஒரு தொகுதி மட்டும் பார்க்குறது எங்களோட நோக்கம் இல்லை. நீங்கள் துணை முதலமைச்சராக ஆவீங்களா அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் கூட வேஸ்ட்டுங்க அப்படின்னு அவர் உதயநிதியை சொல்லலை. இல்லை, பதவி மேலே துணை முதல்வரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு துறையோட அமைச்சராக இருந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு துறை டூரிசமாக இருக்கலாம். சிறுசா தெரிஞ்சிருக்கு. எதனா ஒரு அமைச்சர் அவை வாங்கிக்கிட்டு எதனா நம்ம வந்து பெருசா பாண்டிச்சேரிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பாண்டிச்சேரியிலயும் லாட்ரி சீட்டை லீகல் ஆக்குறதுக்கான முயற்சி எடுப்பாரோ ஒரு பிசினஸ் மேனா அப்படின்ற சந்தேகம் வருது. பாண்டிச்சேரி சிங்கப்பூர் ஆகிறதுக்கு தான் வழியோ. இந்த சட்டத்தை செல்வி ஜெயலலிதா அதிரடியா லாட்ரி சீட்டை வந்து பேன் பண்றாங்க. எதற்குன்னா, நிறைய பேர் வேலைக்கே போகாம வேலைக்கு போனவங்களும் லாட்ரி சீட்ல காசை போட்டு போயிடுறாங்க அழின்னு சொல்லிட்டு லாட்ரி சீட்டை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா அவங்க வந்து லாட்ரி சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, லீகலாக்க ட்ரை பண்ணுவாங்க. தமிழ்நாடு வந்து எந்த பழக்கத்துக்குமே அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான். இப்போ கேரளால கல் இருக்கு, சாராயம் வந்து கம்மி விலையில விற்கப்படுதுன்னா அவங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க, ஒரு லிமிட்டோட நிறுத்திடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே வந்து போயிட்டு முள்ள மூழ்கி அடிக்ட் ஆகிற அளவு நிறைய பேர் இருக்கிறாங்க. மொத்த மக்களையும் சொல்லல, குறிப்பிட்டு சில பேர் வந்து அதில் அடிக்ட் ஆவாங்க. அப்படி லீகலாக்கப்பட்டா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லாபம் சந்திக்கலாம். அதனால இதை லீகல் ஆக்குவாங்கன்னு கேட்டால் ஆக்க மாட்டாங்க. ஆல்ரெடி திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்குது, அதனால இதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ கெட்ட பேர் மட்டும் தான் இருக்குது, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆமாம், பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் பாண்டிச்சேரியில் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. லீகல் ஆகுதா அப்படின்றத இந்த 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் யார் பக்கம் வந்து ரிசல்ட்டு சாதகமாக அமைதுன்றதை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ லாட்ரி சீட்டு தான் தமிழ்நாடு வந்து குட்டிச்சவர் ஆக்க போதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாடு பெண்கள் வாழ பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தான் தமிழகம் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு பொண்ணு மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கஞ்சாவை போட்டு 4-5 கஞ்சா குடிக்கிங்க என்ன பண்ணுறாங்க, செவிரேறு குதிச்சு அந்த பெண் மாடி வீட்டில், அதாவது மாடியில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. மாடியோட படிக்கட்டு அவுட் சைடு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போய் அந்த பெண்ணை பாலியல் சீண்டலில் ஈடுபட முயற்சிக்கும் போது அந்த பெண் கத்துறா,
இவனுங்க கையில இருந்த பட்டாக்கத்தை எடுத்து கண்ணாபண்ணா அந்த பெண்ணை வெட்டிட்டு ஓடிடுறானுங்க. அந்த பெண்ணு கூச்சலிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க கீழே இருக்க பெற்றோர்லாம் மேல மாடிக்கு வரதுக்குள்ள அவனுக்கு குதிச்சு ஓடிடுறானுங்க. அதுல ஒருத்தன் மட்டும் போதையில என்ன பண்றான், தடிக்கு விழுந்துடுறான். அவன் மட்டும் கையில சிக்கிடுறான். அவனை மட்டும் காவல்துறை கைது பண்றாங்க. அதாவது ஒருத்தர் சொன்னாரு, புதருக்குள்ள லைட் வைக்க முடியுமா, அந்த டைம்ல புதருக்குள்ள எதுக்கு போனாங்க அப்படின்ட்டு யார் சொன்னா, திமுகவை சார்ந்த SV சேகர்ன்றவர் சொன்னாரு. ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? அந்த பொண்ணு வீட்டில் தானே படிச்சுட்டு இருந்தது. படிக்கிற பொண்ணு வீட்டில் படிச்சுட்டு இருக்கு. அந்த சட்டவிரோத செயல் அங்கே எப்படி நடந்தது, வீட்டுக்குள்ள புகுந்து எப்படி நடந்தது? அது ஏழை வீடு, அந்த மாதிரி தவறு நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு 2 ஹவர் மறுபடியும் மணிக்கு வீடியோ போடுவார். வெக்கங்கட்டமா இருக்கு இது. இப்போ SV சேகர்லாம் இவரை தேடுங்க, SV சேகரை பிடிச்சி சார் அது அந்த +2 மாணவி புதருக்கு பின்னாடி ஏன் போனாங்கன்னு கேள்வி கேட்டல. இவ படிச்ச பொண்ணு, சொந்த வீட்டில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அவன் அந்த வீட்டுக்குள்ள அந்த பொறுக்கிங்க எப்படி போனாங்கன்ற கேள்வியே கேட்கணும். யார்கிட்ட? SV சேகர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா சொல்றேன், தமிழகம் முன்னேறணும்னா, தமிழகம் பாதுகாப்பா இருக்க வேண்டும்னா இந்த திமுகவை ஒழிச்சே ஆகணும். கஞ்சாவை ஒழிச்சே ஆகணும். அவ்வளவுதான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கஞ்சா போதையினால ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு பகுதியில 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, திமுக 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இந்த பொருள் டோக்கனை வச்சுட்டு எந்த பொருள் வேணா வாங்கிடலாம் அப்படின்றாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல கொடுத்தீங்கன்னா அவங்களை துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. இல்ல அதே அவனுங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த டோக்கன் எடுத்துட்டு போய் எதனா ஸ்டோர் ரூம்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க இதெல்லாம் செல்லாதமா போமான்றாங்க. அந்த டோக்கன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காசாவோ இல்லை அக்கௌண்ட்லயும் அவங்க போடுவாங்க. அது சும்மா உங்களுக்கு கொடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண் கட்டி வித்தையாதான் டோக்கனை கொடுக்குறாங்க. அதை உண்மைன்னு நம்பிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, 2 வயது குழந்தை அந்த பெண்மணி, அந்த அக்காவுக்கு, அந்த அக்கா என்ன பண்றாங்க, அந்த பகுதியில திமுகவுடைய அந்த நிர்வாகி தன்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பெண்மணி போய் எனக்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த பெண்மணியை தகாத வார்த்தையில கொச்சியா திட்டினதா கூறப்படுது. அந்த 10 பேர் மத்தியில ஒருத்தவங்களை ரொம்ப கேவலமா பேசினா அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்கள. அவங்க விரக்தியில என்ன பண்ணிருக்காங்க, அதாவது தன்னுடைய உயிரையே தானே மாய்த்து கொண்டாங்க. இல்ல எந்த அளவுக்கு அவங்க மனம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. அதாவது அந்த குறிப்பா இறந்த அந்த பெண்மணி ஒரு தலித். இதற்கு உடனே எங்க அண்ணன் வந்திருப்பாரு. எங்க அண்ணன் வருவாரு. எதுக்கு வருவாரு? அமெரிக்கா போர்னா தான் வருவாரு. இதற்கெல்லாம் வரமாட்டாரு. அப்பெல்லாம் கிடையாது. 2 நாள் Facebookல வீடியோ வரும். பார்ப்போம். நான்குநேரியில ஊர் புகுந்து வெட்டினப்போ வராதவரு, மானாமதுரையில ஊடு புகுந்து வெட்டினப்போ வராதவரு, ஆகாஷ் மரணத்துக்கு வராதவரு இதற்கு வர போறாரா? என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சி பல எதிர்ப்புகள் தெரிவித்து வருவாரு. வந்தா கூட கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரே தவிர தெரிவிக்கிறாருல. அதுதான் கரெக்டு தான். அவங்கள முதல்ல வீட்டுக்கு அனுப்புறா. இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்குது. நான் இவர்களின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறாங்க. சில பேர் வாயை திறந்துருக்கிறாங்க. அப்படி என்ன திறந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு கமலஹாசன் அவர்கள் நடைப்பயணமா யார் கூட, ஸ்டாலின் கூட வராரு. அவர் கமலஹாசன் வராரா இல்ல ஸ்டாலினோட பாடி கார்டு வராருன்னு தெரியல. சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? வாங்க சார் உட்காரு சார். ஏமா கொஞ்சம் நவரு. இங்க உட்காரணுமா? இல்ல சார், ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா, கால் வலிக்குமா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்க. கருப்பு கலர் சட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு பாடி கார்டு மாதிரி பக்கத்துல நடந்து வர. மக்களுக்கு ஆக்சுவலா யார் முதல்வர்ன்னு தெரியல, யார் பாடி கார்டுன்னு தெரியல. குழப்பமா இருக்கு. வரது பிரச்சனை இல்லைங்க, மேடை ஏறி பேசாரு. கூட்டமெல்லாம் குடும்பமாகி விடாது, அது கலைந்து விடும். கூட்டம் கூடுகிறது, கூடுகிற கூட்டமெல்லாம் குடும்பமாகாது, குடும்பம் ஆகாது. யாரு? குடும்ப அரசியல் எதிர்த்து அவர் சொல்றாரு கமலஹாசன். இல்ல இவரு எது பேசலாம் புரியாத மாதிரி பேசுவாருல. கூடுகிற கூட்டமெல்லாம் குடும்பமாகாது. 75 ஆண்டுகளாக மக்களோட குடும்பமாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் சார். அந்த குடும்பத்தை எதிர்க்கிறது தான் நீங்க அரசியலுக்கே வந்தீங்க. குடும்பத்தை அழிக்கதான் எதுக்கு வந்தோன்னே தெரியாத முழு சமையல்காரராக மாறி இருக்காரு திரு கமலஹாசன் அவர்கள். ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். அப்புறம் இன்னொருத்த அம்மா ரொம்ப நியாயமானவங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அதாவது ரஞ்சனா நாச்சியார் ஸ்பை, வைஷ்ணவி ஸ்பைன்னுவாங்க, ரஞ்சனா நாச்சியார் ஸ்பைன்னுவாங்க, அதுக்கப்புறம் அஜிதாவை ஸ்பைன்னுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஸ்பையை விட்டுருக்காரு. ஆமா, எங்க அக்கா பிரேமலதா தான். இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்க. அவங்க மேடையில என்ன சொல்றாங்கன்னு பாரு, தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் உங்களால முடிஞ்ச அளவு குறை சொல்ல முடியும்.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, இதை தவிர வேற குறை சொல்ல முடியுமா அப்படின்னு இதனாலதான் நாடே சீரழிஞ்சிட்டு இருக்குது சொல்றாங்க. இதை தவிர வேற குறை சொல்ல முடியுமா எங்க அண்ணனை பார்த்து அவர் பாக்குறாரு. இல்ல எங்க சேனல் ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, இது தவிர்த்தே நிறைய இருக்குது குறை சொல்றது. இது தாண்டா தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான முக்கிய பிரச்சனையே. நம்ம மேடையில் ஏறிட்டு இதை தவிர வேற குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கையை நீட்டி ஸ்டாலின். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். காலங்காத்தாலே உனக்கு சோறை போட்டு 8 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து கட்சியில போட்டு இணைச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த அக்காவோட பேச்சு. மேற்கொண்டு விஜய் அவர்களையும் திரு பிரேமலதா அவர்கள் விமர்சிச்சிருந்தாங்க. என்னன்னா, நீங்க வந்து குச்சி ஐஸோ லாலியப்போ சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க ஓரமா, எதிர்கட்சியோட பலம் என்னன்னு பார்க்காம மோதாதீங்க அப்படின்ட்டு. எல்லா பலத்தையும் பார்த்து தான் மோதுறோம். இவங்களுக்கு தான் இவங்களோட கட்சி பலம், தேமுதிகவோட பலம் என்னன்னு இவங்களுக்கு தான் தெரியல. தெரிஞ்சுதான் அவங்க போய் டிஎம்கே அந்த பலத்தையே போட்டு கொளுத்தி விட்டவங்க தான் இவங்க. கட்சியோட பலத்தையே கொளுத்தி விட்டவங்க தான் திரு பிரேமலதா அவர்கள். 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் எ லிட்டில் பாய். அதாவது நாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் மோதுறோம், மக்களுக்காக தான் வரோம். நீங்க எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு அநியாயம் நினைச்சீங்கன்னா உங்களை தூக்கி தூரம் எறிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மக்கள் விரோத அரசு பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது. மக்களுக்கு வந்து மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான், போதிய கலாச்சாரம் தான், பெண்களுக்கு பாதுகாப்பு தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீங்க பேசுறீங்க. வேற என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல வேற என்ன குறை சொல்லணும், இதை தாண்டி வேற என்ன குறை சொல்லணும் ஒரு ஆட்சியை நான் கேட்கிறேன். பிரேமலதா பார்த்து கேட்கிறேன், வேற என்னங்க உங்களுக்கு குறை சொல்லணும்? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்க இப்படி பேசுவீங்களா? வேற என்ன குறை சொல்லணும்னு பேசுவீங்களா? நீங்க நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு உங்க பையனை எப்படின்னா எம்எல்ஏ ஆக்கிடணும், எம்பி ஆக்கிடணும்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு பையன் வந்து ஓடாத படத்தை திருப்பி ஓட்டி நடிச்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்க வந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. விஜயகாந்த்னு ஒரு நல்ல மனுஷன் மரியாதையை கெடுத்துட்டு ஒரு கட்சியை வந்து வித்துட்டு இங்க உட்காந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்து தினம் அந்த கட்சியினால அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகிட்டு இருக்கான். அந்த கட்சி மேடையில ஏறி நீங்க பேசுறீங்க, லாலிபாப் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருன்னு பேசுறீங்க ஒரு தலைவரை. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு இல்ல, நீங்க பாப்பீங்க, மக்கள் உங்களை தூக்கி தூர எறியறத பாப்பீங்க. அவ்வளவுதான். இந்த தேர்தலோட தேமுதிக காணாம போயிடும். அவங்க வந்தா லாட்டி சீட்டு வந்துடும், நீங்க எதுக்கு 500 கோடி ரூபா வாங்கினீங்க அப்படின்ட்டு இவங்க வந்தா லாட்டி சீட்டு வரும், அவங்க வந்தா லாட்டி சீட்டு வரும். இது 2 கட்சி, திமுக அதிமுக ரெண்டுமே தமிழகத்துக்கு கேடுதான். லாட்டி சீட்டோட மிகப்பெரிய பிரச்சனை, வராத ஒரு பிரச்சனையை இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற முக்கியமான பிரச்சனையே கஞ்சா, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனை தமிழகத்துல இருக்குது. ஓகேங்களா? இதை முதல்ல சரி செய்யணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் நம்ம பார்த்து பேசி விவாதம் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வந்து சரி செய்யாத திமுக அரசாங்கத்தை நம்ம கேள்வியை கேட்போம், கேள்வியை கேட்குறோம், கேள்வியை கேட்போம், நியாயமாக கேள்வியை கேட்போம். மக்கள் நலனுக்காக மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம், எங்களோட சுய லாபத்துக்காக நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஆளுக்கு மிகப்பெரிய பதவி பலம், பணம் பலம் மிக்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 70 வருஷ கட்சி, 80 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி எதிர்க்கிறோம். நாங்கள் சாதாரண பாமர மக்கள் அரசியலில் கொஞ்சம் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை நாங்கள் பேசுகிறோம். அந்த அரசியலை வந்து மக்களுக்காக பேசுகிறோம். மக்களுக்காக பேசினா பிடிக்குமா அவங்களுக்கு? நாங்களை தூக்கி உள்ள போடுவாங்க, எதனா பண்ணுவாங்க. எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரே ஒரு சப்போர்ட் என்ன? அதனால வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சப்போர்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெல் ஐக்கான ஆல் என்ற பக்கத்தில் டிக் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கண்ணே கண்ணு மணியே